போடு. இந்த எல்லையை தாண்டி ஒரு காக்கா குருவி கூட போக கூடாது. நாங்கள் காக்காயும் அல்ல குருவியும் அல்ல, மனிதர்கள். எதுவாக இருந்தாலும் சரி கூட்டமாக போகவே கூடாது. அப்போ ஒண்ணு செய்யலாம், ஒவ்வொருத்தா தனித்தனியா போய் அங்க போய் ஒன்னா சேர்ந்துக்கிறது. ஏயா கதனையா, உங்கள் பிணம் கூட இந்த இடத்தை விட்டு போக விட மாட்டோம். ஏயா கோச்சுக்கிற? உங்கள்கிட்ட என்னையா கேட்டாங்க? இது வேண்டாம் ஐயா, பின்ன இது கூடியா, ரெண்டு ஒண்ணு கொடு. ஏய், மரியாதையாகவும் கூட்டத்தை அழைத்து செல்கிறாயா அல்லது வீரர்களை விட்டு விரட்ட செலவா? பேசி நியாயத்தை சொல்லலாம்னாக்கா மனுஷன் அடிக்க சொல்றானே, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஏய், அப்படின்னா நீங்க அவங்க பக்கம் செஞ்சுக்கிட்டியா? கலந்து போகிறீர்களா இல்லையா? அவசரப்படாதீர்கள். உங்கள் மன்னரை நேரில் சந்தித்து இந்நாட்டுக்கு வைர முடி வேண்டாம், வீர வாழ் வேண்டாம், வாழ்வின் வழிவகுக்க சில சட்டமும் திட்டமும் தான் தேவை, அதற்கு அரசர் தேவையில்லை, மக்கள் மனமறிந்த ஒரு தலைவரே போதும் என்பதை விளக்கத்தான் ரத்னபுரி நோக்கி செல்கிறோம். இவன் பொல்லாதவன், இந்த கூட்டத்திற்கு இவன் தான் தலைவன். இவனுக்கு நாடு 6 மாசம், சிறை 6 மாசம். சிறை சென்ற பிறகுமா இன்னும் புத்தி வரவில்லை? சிறைச்சாலை அமைத்து அவர்களுக்கே அது இல்லையே. இவர்கள் இருவரையும் பிடித்து இழுத்து வாருங்கள். நான் சொல்வதை கேளுங்கள், பொறுமையாயிருங்கள். அவர்கள் செய்யும் தவறுகளை நீங்களும் செய்ய வேண்டாம். அமைதியாக திரும்பிச் செல்லுங்கள். மிதிபடும் குழந்தைகள், இவர்கள் வடிக்கும் கண்ணீரிலேதான் நமது வாழ்வு மலரப் போகிறது. துடிக்கும் துடிப்பிலேதான் நமது லட்சம் நிறைவேறப் போகிறது. அதுவரை காத்திருப்போம், காரியமாற்றுவோம். தயவு செய்து திரும்பிச் செல்லுங்கள், அமைதியாக செல்லுங்கள். நான் வருகிறேன். என்ன போய் அக்கறமா இருக்க, ஒண்ணு ஜாக பிடிச்சி இழுத்துட்டு போறானுங்க. ஆமா, நாளையில இருந்து நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்? வேற இப்படி போயிட்டானே. புதிய மன்னர் மார்த்தாண்டர் பட்டம் சூட்டிக் கொள்ள நாளை தினம் தலைநகருக்கு வருகிறார். ஆகையால் நாளை தினம் விடுமுறை நாள் என அரசாங்கம் மன்னனாம் மார்த்தாண்டனாம் மண்ணை சொந்தமாக்கும் ஆசையில் மண்ணுக்கே சொந்தமாக போகிறான் மடையன். காலஞ்சென்ற மகாராஜாவுக்கு புதிய மன்னர் மார்த்தாண்டர் ஒரு வகையில் மருமகன் அல்லவா? அந்த உறவு முறையை வைத்து ஊரால ஆசைப்படுவது தவறல்லவே. மன்னனுக்கு மருமகன் ஆனால் என்ன, ஆண்டவனுக்கு அருள்மகன் ஆயிருந்தால் தான் என்ன? இந்த நாட்டு அரியாசனத்திற்கு தேவை நான் சொன்னதை கேட்டு நடமாடும் ஒரு பொம்மை. அதை நானே என்றோ தேர்ந்தெடுத்து விட்டேன். யார் அது? பிங்களன். மார்த்தாண்டன் மன்னன். மார்த்தாண்டர் தான் மன்னர்னு தீர்மானம் ஆயிடுச்சுங்களே. முட்டாள். என்னங்கது, எனக்கு சுயபுத்தின்னு பட்ட பேர் கூட இருக்குது, என்ன போய் முட்டாள்னு சொல்றீங்களா? பெயரில் என்ன இருக்கிறது? இவனுக்கு கூடத்தான் மன்னன் மார்த்தாண்டன் என்ற பெயர் இருக்கிறது. பயன் என்ன? அப்படின்னா இவர் பேரையும் மாத்த போறீங்களா? இவனுடைய மன்னன் என்ற பட்ட பெயரை மாற்றப் போகிறேன். அப்போ மன்னர் ஆகிறதுக்கு தகுதி உள்ள ஒரு ஆளு வேணுங்களே. மன்னனாவதற்கு தகுதி என்ன வேண்டும்? வாட்ட சாட்டமான உடல், வாளெடுத்து போர் புரியும் வலிமை, ஆரணங்குகளை மயக்குகின்ற அழகு, இவைதானே சுயபுத்தி. தானே மன்னன் என்று தலை தூக்கி நிற்கிறானே மார்த்தாண்டன், அவனையும் பார், என்னையும் பார். மன்னனுக்கு வேண்டியது மகுடம் தாங்கும் தலை, செங்கோல் தாங்கும் கை, இவை எனக்கும் தான் இருக்கிறது. அதோடு சிந்தனை செய்யும் திறனும் எனக்கு இருக்கிறது. இந்த பிங்கரன் உயிரோடு இருக்கும் வரையில் மார்த்தாண்டன் மன்னனாகவே முடியாது. தம்பி, தூங்காதே தம்பி தூங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே, நீயும் சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே. நீ தாங்கிய உடல்
உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் சிறை கதவும். நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் சிறை கதவும். சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும், சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும், சத்திரந்தான் உனக்கு இடம் கொடுக்கும். தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே. நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். சிலர் அல்லும் பகலும் தெருக்கல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக் கொண்டார். அல்லும் பகலும் தெருக்கல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக் கொண்டார். பிழைத்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார். பிழைத்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார். உன்போர் குரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார். தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே. போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான். போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான். உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான். கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான். கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான். இன்னும் பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா. தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே, தம்பி தூங்காதே. பேஷ் பேஷ் பேஷ், பிரமாதம், ரொம்ப பிரமாதம். யாரங்க சபாஷ் போடுறது? யாரங்க பாடினது? உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? என் பேர் வீராங்க. என் பேர் மதனா. மதனா? அழகான பெயர் தான். தெரியலையே. என்ன தெரியல? உன் முகம்தான். ஆமா, நீ எப்படி இருப்ப? விகாரமா, பயங்கரமா, அசிங்கமா. பேசாம வாங்க. பேச்சே காணவே. நான் பயப்படுவேனா? ஆமா, நீ எப்படி இருப்ப? அசிங்கமா இருப்பேன். ஒரு கால் நொண்டி, 4 பல்லு வெளியே நிறுத்திட்டு இருக்கோம். என்ன பேச்சே காணோம், பயந்துட்டியா? சேச்சா, அப்படி ஒண்ணும் இல்ல. அது இருக்கட்டும், உன்னையே சிறையில் அடைச்சிருக்காங்க. மன்னராட்சி கூடாதுன்னு பிரச்சாரம் செய்தேன், அதுக்குத்தான். ஓஹோ, நீ நம்ம போலதான் போல இருக்கு. என்ன சொன்ன? ஒண்ணும் இல்ல, எனக்கு தூக்கம் வருது, பிறகு சந்திப்போம். தூங்காதே தம்பி தூங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே, நீ தூங்காதே, நீ தூங்காதே. பெரிய குறும்புக்காரியா இருப்ப போல் இருக்க. பின்ன நம்ம 2 பேருக்கும் ஆளே அடையாளம் தெரியாது, எப்ப விடுதலைன்னு தெரியாது. பிறகு சந்திப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நியாயம்தான். இப்ப என்ன செய்யறது? இப்போ பேசாம இருக்க வேண்டியதுதான். நீ வெளியே போன பிறகு
இந்த கைக்குட்டை கையில வச்சுக்க, நான் அடையாளம் தெரிஞ்சுக்கிறேன். என்ன? மார்த்தாண்டனுக்கு மகுடாபிஷேகம். மார்த்தாண்டன் மக்களுக்கு காவலனாக வரப்போகிறான். காணாமல் போன இளவரசியை கண்டுபிடித்து மகுடம் சூட்டட்டும். இல்லை, மக்களின் மதிப்பு பெற்ற தலைவனை தேர்ந்தெடுத்து ஆட்சியை ஒப்படைக்கட்டும். இந்த இரண்டில் ஒன்று நடைபெறாமல் ரத்னபுரி சிம்மாசனத்திற்கு வேறு எவர் வந்தாலும் அவர் பிணமாகத்தான் அமர முடியும். அப்பா, இதை ஊரெங்கும் ஒட்டச் சொல்லி இருக்கிறார். தெருவெங்கும் தோரணம் கட்டி, வீடெங்கும் கோலமிட்டு வரப்போகும் மன்னனை வரவேற்க வேண்டுமா மக்கள்? முன்னிலை மறந்தவர்கள், தன்னிலை அறியாதவர்கள். வேடிக்கை இருந்து விட்டால் வாழ்க்கை நிரம்பிவிடும் என்று நினைப்பவர்கள் மக்கள். அவர்களுக்கு நாம் தான் சொல்ல வேண்டும், மன்னன் உங்களை அருமையாக்க வருகிறான் என்று. பூபதி, மார்த்தாண்டன் மன்னனாக வராமல் தடுக்கும் பொறுப்பு உன்னுடையது. அப்படி மார்த்தாண்டன் நீரி நுழைந்தால் மகுடம் அவன் தலையில் ஏறும் முன் அவன் தலை மண்ணில் சாய்ந்துவிடும். நல்லவர்களே, பெரியோர்களே, நமது நாட்டுக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது. ரத்தினபுரிக்கே ஒரு புது சகாப்தம் உதயமாகிவிட்டது. புதிய மன்னர் மார்த்தாண்டன் அவர்களுக்கு வருகிற வெள்ளிக்கிழமை உதயத்தில் முடிசூட்டு விழா நடத்த குருநாதரால் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நன்னாளை முன்னிட்டு அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள். ஆகவே மக்கள் அந்த நன்னாளை திருநாளாக கொண்டாடுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். வரையறிவிப்பை பார்த்தால் அதிக நாட்கள் இல்லையே மன்னன் ஆட்சிக்கு வர. அதனால் என்ன, இட்ட வேலையை செய்ய ஆள் உண்டு, திட்டத்தை நிறைவேற்ற நமக்கு திறமையும் உண்டு. சந்தர்ப்ப துணையால் தான் இந்தவித திறமைக்கும் பெருமை உண்டு. அரண்மனையில் நடக்கும் ரகசியங்கள் நமக்கு தெரிந்தாக வேண்டும். ஜெயா, வீரா, நீங்கள் இருவரும் கோட்டை வாயிலுக்கு, நீங்கள் இருவரும் அந்த புறத்திற்கு. அம்பிகா, உன்னை ஒரு தனி இடத்திற்கு அனுப்பப் போகிறேன். எங்கே? பிங்களன் மாளிகைக்கு. அங்கு நீ வேலைக்காரியாக இரு, உளவுக்காரியாக பணியாற்று, சாமர்த்தியமாக நடந்து கொள். அப்படியா? அப்பா, மன்னன் மாறுவேடத்தில் அலைவதாக வதந்து அவன் உருமாறி இருக்கும் வேளை அவன் உருவமே இல்லாமல் செய்துவிட வேண்டும். இவர்தான் நமது குருநாதர், அரசருக்கெல்லாம் அரசர். நமது அரசாட்சி இவரை நம்பித்தான் இருக்கிறது. இவர்தான் நம் தளபதி, நாட்டை இனிபோல் காப்பவர். வணக்கம் மன்னா. இவர்தான் பிங்களன், உங்களுக்கு அடுத்த வாரிசு. அது மட்டுமல்ல, உங்களைப் போல் அரச பரம்பரைக்கு தூர பந்துவல்ல, மிக மிக நெருங்கிய உறவினர். இவர் அரசியல் ஆலோசகர், பேர் கார்மேகம். உள்ளே போகலாமா? ஏன், அரண்மனைக்கே சென்று ஓய்வு எடுத்துக் கொள்ளலாமே. உங்கள் ஜாதகப்படி மகுடாபிஷேக தினம் வரை நீங்கள் உங்கள் மனைவியை சந்திக்க கூடாது. சந்தித்தால் உயிருக்கே ஆபத்துண்டாகுமா? யாருடைய உயிருக்கு? உங்கள் உயிருக்கு. மன்னிக்க வேண்டும், போகலாமே? வணக்கம் குருநாதா. கவனம், விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. ஜாக்கிரதை. மன்னருக்கு பழரசம் தரும்போது இதையும் அதில் கலந்து கொடுத்து விடு. எனக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டதுன்னா நான் பிள்ளை குட்டிக்காரன். பயப்படாதே, உனக்கு எந்த ஆபத்தும் வராமல் குருநாதர் காப்பாற்றுவார். இந்தா. என்ன ஏமாத்த முடியாது, இதை நீதானே கொடுத்தா. ஐயோ, இது என்ன அநியாயம்! மாமா, மாமா! அம்மாவா,
என்ன மாதிரி என்ன? இங்க பாரு மாமா இந்த ஆளா. ஏய் இரு இரு, அவதான் எனக்கு பல்லு இருக்குன்னு சொல்லி இந்த கைக்குட்டை கொடுத்தா. ஐயோ பொய் மாமா பொய். என்ன பொய்? டேய் நீ எப்படி இதை பேசலாம்? ஏய் நான் சொல்றத கேளு, கையெடு முதல்ல. முடியாது. முடியாதா? தூங்காதே தம்பி தூங்காதே. நீ பல்லு பல்லு கிடையாது. யாரு இவன் எப்ப இப்ப பிடிச்சான்? சிறச்சாலை போனான்ல, அங்க கிடைச்சிருக்கும். இருக்கும். ஆள பாரு. இப்ப நம்மளும் சிறைச்சாலை போலாமா? நாட்டுக்கு பாடுபடுறதுன்னு சொல்றதெல்லாம் சுத்த வெறும் வெளி வேஷம் தானப்பா. பின்ன என்னவா இவங்க 2 பேரும் பார்த்தாலே தெரியல. டேய் என்ன ஒண்ணு இல்ல. என்ன சொன்ன? அப்ப நான் வர்றேன். நான் மட்டும் என்ன இங்க உட்கார்ந்து தவம் பண்ண போறேன்னு நினைச்சிட்டியா? அதுக்கு இல்ல, நான் வேற வழியா போகணும். வாய்ப்பு கிடைச்சா நகரத்தை சந்திப்போம். வரட்டுமா? போறவங்க போலாம், வர வேண்டாம். வேற வழியா போறாராம். இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான், கொஞ்சம் கூட நன்றியே கிடையாது. ஏய் பொண்ணு, கொஞ்சம் தண்ணி ஊத்துறியா? மரியாதையாக அவளை கீழே விட்டு விடுங்கள். என்ன சொன்ன? வரி கொடுக்காம யாரும் ஊருக்குள்ள போக கூடாது. ஏங்க வரி? எதுக்காக வரி? நான் ஏன் வரி கொடுக்கணும்? பாட்டு வந்தா கூட வரி கேட்பாங்க. உங்க பாட்டி வந்தா மகாராஜாவுக்கு முடிசூட்டு நடக்க போகுது, அதுக்காக இந்த வரி போட்டிருக்காங்க. முடிசூட்டு விழா செலவை இந்த வரி படத்திலே சரிபடுத்தலான்னு பாக்குறாங்க. வாங்க வாங்க. சரிப்பா. இல்ல, நானும் கூட வர்றேன். நான் வேற வழியா போறேன், வாய்ப்பு கிடைச்சா நகரத்துல சந்திப்போம். நான் சொல்றத கேளு, நீ தனியா போக கூடாது, நானும் கூட தான் வருவேன். சம்மதமா? என்னது சம்மதமா? நான் உங்கள் கூட வர சம்மதமா? சரிசமமாக நிழல் போலே நான் கூட வர சம்மதமா? நான் உங்கள் கூட வர சம்மதமா? சரிசமமாக நிழல் போலே நான் கூட வர சம்மதமா? நான் உங்கள் கூட வர சம்மதமா?
நிச்சயம் சம்மதமா நான் உங்கள் கூட வர சம்மதமா சரிசமமாக நிழல் போலே நான் கூட வர சம்மதமா நான் உங்கள் கூட வர சம்மதமா கோழி குஞ்சு கூட இருந்த பருந்தை எதிர்க்குமே நல்ல வேலி இருந்த பயிரை அடிக்கும் மாட்டை தடுக்குமே கோழி குஞ்சு கூட இருந்த பருந்தை எதிர்க்குமே நல்ல வேலி இருந்த பயிரை அடிக்கும் மாட்டை தடுக்குமே பசிதாகம் தெரியாமல் நடந்தே போகலாம் பசிதாகம் தெரியாமல் நடந்தே போகலாம் மீறி பசி உண்டாலும் பறவை போல பகிர்ந்தே உண்ணலாம் சம்மதமா இப்போ சம்மதமா நான் உங்கள் கூட வர சம்மதமா சரிசமமாக நிழல் போலே நான் கூட வர சம்மதமா நான் உங்கள் கூட வர சம்மதமா ஏன் வரி கொடுக்காமல் யாரும் உள்ளே போக கூடாது. ஏ என்ன யோசனை? சீக்கிரம் கொடு. இந்தாங்க, நீங்களே என்கிட்ட மிச்சத்தை கொடுங்க. நமது மன்னர் மார்வேடமிட்டு நம்மையே பரிசோதிக்கிறார் பார்த்தியா? சரி, கூட இருக்கிறது யாரு? நம்ம ராணி போல இல்லையே. அதெல்லாம் அரசாங்க விஷயம். ஏண்டா சொத்தா தூக்கிட்டு போறா? என்ன ஒருத்தன் வந்தானா? ஏன் என்ன சமாச்சாரம்? சாப்பாடு திருட பார்த்தானே, சாப்பாடு திருட பார்த்தானா? இங்கே வந்தான். அதே ஆடானே. ஏண்டா இங்க இருக்கிற? ஏண்டா யோசிச்சப்பல உருட்டு போல குதிரைக்கு வச்சிருந்த அத்தனை முட்டையும் தின்னுட்டு ஏண்டா அங்க சாப்பாடு திருடுன, இங்க ராஜா குதிரைக்கு வச்சிருந்த முட்டை எல்லாம் தின்னுட்டே நீ? கேளுங்க கேளுங்க. அந்த சாப்பிடறதுக்கு கொள்ளு கூட கிடையாது. நீங்க நடக்க குதிரைக்கு வந்து முட்டையை கொடுக்கறது நியாயம் ஆகாது. உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. என்ன இனி வர முடியாது. உங்களுக்கு பசிச்சுனாக்கா நீங்க ஒரு முட்டையை சாப்பிடுங்க. எங்க போனாலும் ஒரே ஓட்ட பந்தயமா இருக்கு. உட்கார விட மாட்டேங்கிறான், நிக்க விட மாட்டேங்கிறான். சோத்துக்கு இப்ப ஓட வேண்டியது இருக்கு. அம்மா 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 கொண்டா. என்னது தண்ணியா? என்னையா? அடா என்னையா? தப்பிச்சுக்கிட்டானே, ஏமாத்தி விட்டுல போயிட்டான். எங்க போயிருப்பான்?
ஒரு வகையா நான் தப்புச்சேங்க. என்ன என்னது அடுத்து வராங்க. சாப்பாடை திருட்டு வந்தா இவனை சும்மா விட உங்க சிநேகிதர்னு தெரியாதுங்க, மன்னிச்சுங்க. என்ன பார்த்து ஓட ஓட விரட்டினவன் உன்னை பார்த்த உன்னை ஏன் இப்படி ஓடுறான்? ஆமா, கோட்டை வாசல்ல கூட இப்படிதான் நடந்தது. இது யாரு புது ஆளா இருக்கு? இது யாரு விசித்திரமான உருமா இருக்கு? உன்னை போல இவங்களே எனக்கு ஸ்நேகம். பேர் மதனா. இந்தாப்பா, இந்த மாதிரி ஸ்நேகம் வேற ஒரு முறையில கொண்டு போய் நிறுத்தும், தெரியுமில்ல? ஏய், என்ன சொன்ன? நான் தெரியும். என்ன சொன்ன? கோவிட் உள்ளாத மதனா. திரும்ப. இவன் ரொம்ப நல்லவன். இவன் பேர் சகாயம். ஆபத்து சகாயம், தெரியுமில்ல? ஆபத்து சகாயமா இல்ல ஆபத்துக்கு சகாயமா? இல்ல மதனா, பாப்போம். மதனா, அப்பா, விடுதலையானவர்கள் எல்லாம் முன்பே வந்து விட்டார்களே, ஏமா தாமதம்? மறுபடியும் நீ சிறைப்பட்டு விட்டாயோ என்று கலங்கி விட்டோம். அப்படி ஒன்றும் இல்லை அப்பா. சிறையில் நான் ஒரு அபூர்வமான ஆளை சந்தித்தேன். அவர் நமது கட்சிக்கு மிகவும் தேவையானவர். யாரும் அது? அரசாங்க படையில் பணியாற்றியவராம். அப்பா, கொள்கை நமக்கெல்லாம் லட்சியமாக இருந்தால் அவருக்கு இதயமாகவே இருக்கிறது. அழைத்து வந்திருக்கிறாயா? உங்கள் அனுமதி இல்லாமல் எப்படி அப்பா அழைத்து வருவேன்? நாளை இரவு வர சொல்லியிருக்கிறேன். என்னப்பா நீங்களும் அணினை அழைத்து வர சொல்கிறீர்கள்? நமது ரகசிய இடம் தெரிந்து விட்டால் ஆபத்தல்லவா? நான் ஒன்றும் அவ்வளவு அஜாக்கிரதையானவள் அல்ல. நமது வழக்கம் போல் அவர் கண்களை கட்டித்தான் இங்கு அழைத்து வருவேன். கண்களை கட்டிவிட்டால் மட்டும் எல்லோரும் குருடர்களாகி விடுவதில்லை மதனா, ஜாக்கிரதை. அப்பா, பூபதிக்கு எப்போதுமே சந்தேகம் தான். உரிமையாளர் பாப்பா, அது யாருடா? நான் தான் தாப்பா. நீங்க தான் பாப்பாவா? நான் தான் தாப்பா பாப்பா. உனக்கு என்னடாப்பா வேணும்? எங்க அப்பா இத பாருமா, பாயசத்துல எறும்பு. ஆமாடாப்பா, நீ கொடுக்கிற 2 பணத்துக்கு எறும்பு போடாமே ஜானியா போடுவாங்க. உனக்கு என்னடா தம்பி வேணும்? நான் சுகமா திரும்பி போனேன்டி அக்கா. சுகத்துக்கு என்னடாப்பா குறைச்ச? தைரியமா சாப்பிடு. நாளைக்கு புதுராசா பட்டத்துக்கு வராருன்னு எல்லாம் தனி சாப்பாடு. என் கூட்டத்தை சமாளிக்கணும்னா நம்ம விடுதலை என்னைக்கு கூட்டம் தான். நீ 10 நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்டு என்ன போல ஆயிடுவேன். ஆமா, உன்னை சிகிடி அக்கா. அப்போ உன் உடம்பு எழுதி விளம்பரப்படுத்தினா எப்படி? ஏய், கிண்டலா செய்யறேன். தேவி வாசம்னு சொன்னாலே ஒரு தனி மதிப்பு. ஒரு வராகன் கொடுத்தாதான் சாப்பாடு. இல்லன்னா அவ்வளவுதான். போ வெளியே போ. போறியா இல்லையா? இங்க பாரு, பாரு. இரு. இந்த சாப்பாடு போடு. இப்படி எல்லாராப்பா இருக்கணும் என்ற ஆசை. ஐயோ, நான் தெரியாம பேசிட்டேன். வாங்க வாங்க வாங்க. என்னது அடிக்குது? வாங்க வாங்க. எல்லாத்தையும் கொண்டு வர மகாராஜா வந்திருக்காரு. ஆமா ஆமா, நம்ம மகாராஜாவா? மகாராஜா தான். போய் உட்கார். இருக்கா? இன்னும் கொண்டு வரணும். இப்படியா நிக்கிறேன் நீ? நாமே செஞ்சோம்.
என் பேச்ச நம்ப மாட்டியா? என்ன இருந்தாலும் மன்னர் ஆபத்துல விட்டுட்டு நீங்க ஓடி வந்துடக்கூடாதப்பா. மன்னருக்கு ஆபத்தா? இந்தாமா, அங்க நடந்தது எல்லாம் வெளியே ஓடியாந்து ஒளிஞ்சு நின்று பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். அடே அப்பா, நம்ம ராஜா இப்படி சண்டை போடுவாருன்னு நான் நினைக்கவே இல்லையப்பா. எல்லாரையும் அடிச்சு நொறுக்கிட்டார். அப்படியா? தப்பிச்சிட்டாரா? அவர் மட்டுமா, அவருடைய தோழன் ஒருத்தன் பெரிய தமாஷ் பேர் ஒளி போல் இருக்கு, அந்த விடுதியின் சொந்தக்காரிய கொண்டுட்டான் போ. நேரமாச்சு, நான் அரண்மனைக்கு போகணும். சரிம்மா. நீங்க மகாராஜாவோட வந்தவர் இல்ல? என்னப்பா இது? இவரு மகாராஜா கூட வந்தவரா? ஆமாமா. ஓ, இருக்கும். மகாராஜான்னா சேவகர் இல்லாம இருப்பாரா? சேவகர் என் மூஞ்ச பார்த்தா அப்படியா இருக்கு? நான் வந்து ராஜாவுடைய அருமை தோழன், அந்தரங்க ஒற்றன். அதாவது நகர சோதனைக்காக நாங்க வந்தோம். அவர் அந்த பக்கம் போயிட்டாரு, நான் இந்த பக்கம் வந்துட்டேன். என்னங்க அப்படி நின்னுகிட்டு? வாங்க உள்ள போய் உட்கார்ந்து பேசலாம். இல்ல மன்னிக்கணும், வாங்க. இல்ல மன்னிக்கணும், மகாராஜா தேடிட்டு இருப்பாரு, நான் அவசரமா போகணும். அப்பா, நேரமாச்சு, மகாராணி காத்துக்கிட்டு இருப்பாங்க, நான் வரேன்பா. சரிம்மா, வாங்க. இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு போலாம். வாங்க. இருங்க, பரவாயில்ல, கூச்ச போடாம வாங்க. வாங்க. வணக்கம். 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 ஏன் இப்படி பார்க்கிறீர்கள்? வாருங்கள். உட்காருங்கள். ஐயா, நீங்கள் என்னை வேறு யாரோ என்று தவறாக நினைக்கிறீர்கள். நாட்டு மக்களை ஏமாற்றுவது போல எங்களை ஏமாற்ற முடியாது. உங்களுடைய மாறுவேடம் எங்களுக்கு நன்றாக புரியும். மாறுவேடமா? இனியும் ஏன் இந்த வேஷம்? என்ன இது விளையாட்டு? அமைச்சரே, யார் அது? ஏன் அவனை துன்புறுத்துகிறீர்கள்? மன்னிக்க வேண்டும், தாங்கள் தான் மாறுவேடம் இட்டிருப்பதாக எண்ணி வேடிக்கையாக தாடியை பிடித்து இழுத்தோம். இவன் வேறு யாரோ. போவடியே. நில் நண்பா, வா. நீ யார்? நாடோடி. உன் பெயர்? வீராங்கன். வீராங்கன், நீ என்னைப் போலவே இருக்கிறாய். எனக்கும் அதுதான் ஆச்சரியம். என் பெற்றோருக்கு நான் ஒரே பிள்ளை. என் பெற்றோருக்கு நானும் ஒரே பிள்ளைதான். அதிசயமான ஒற்றுமை. அது இருக்கட்டும், நீ எப்படி இங்கே வந்து இதற்குள் நுழைந்தாய்? நான் வெளியூரை சேர்ந்தவன். இப்படியே நகர்பக்கம் வந்தேன்.
சிலர் என்னை கொல்ல முயன்றார்கள். தப்பி வரும்போது இதற்குள் நுழைந்தேன். உனக்கு விரோதிகள் யாராவது நகரில் இருக்கிறார்களா? நகரில் இருக்க நியாயமில்லை. அரண்மனையில் தான் இருக்கிறார்கள். அரண்மனையிலா? நான் புரட்சி கூட்டத்தைச் சேர்ந்தவன். யாரங்கே? இவரை கைது செய்யுங்கள். பேசாமல் இருங்கள். விடுங்கள் அவரை. இவனை விட்டு விடுவது ஆபத்து. நீங்கள் போயிருங்கள். நான் அழைத்தால் வந்தால் போதும். வீராங்கா, வா. எப்படி எதற்காக புரட்சி? யாரை எதிர்த்து புரட்சி? உங்கள் ஆட்சியை எதிர்த்து, சர்வாதிகார முறையை ஒழிப்பதற்கு. அப்படியானால் என்னை ஒழித்து விட போகிறீர்களா? எங்கள் லட்சியம் ஆளை ஒழிப்பதல்ல, மன்னராட்சியை ஒழித்து மக்களாட்சியை ஏற்படுத்துவது. நானும் மக்களில் ஒருவன் தானே. நானே ஆட்சி செய்தால் என்ன? மக்களில் ஒருவர்தான் நீங்கள். ஆனால் மக்களின் நிலை அறியாதவர்கள். ஏழைகள் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்கிறோம் நாங்கள். அதெப்படி முடியும்? விவசாயிக்கு உழத் தெரியும், வியாபாரிக்கு தொழில் தெரியும், அரசனுக்கு தானே ஆளத் தெரியும். அப்படித்தான் மக்கள் இதுவரை நம்பி வந்தார்கள். ஆனால் விதிக்கப்படும் கொடிய வரிகளும் கொடுக்கப்படும் சவுக்கடிகளும் மன்னராகிய நீங்கள் வாழத் தெரிந்தவர்களே தவிர ஆளத் தெரிந்தவர்கள் அல்ல என்பதை நிரூபித்து விட்டன. மக்கள் அவ்வளவு கஷ்டப்படுகிறார்களா? வெளிநாடுகள் எல்லாம் மக்கள் எவ்வளவு சந்தோஷமாக வாழ்கிறார்கள் தெரியுமா? அது மாதிரிதான் நம் நாடும் இருக்கும் என்றெல்லாம் நினைத்தேன். பாத்திரம் நிறைய பாலை கண்டு பழகிய உங்களுக்கு சாக்கடை நடுவிலே வாழும் மக்களின் நிலை புரியாதென்றால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. 2000 ஆடைகளில் எதை அணிவது என்று புரியாது திண்டாடும் நீங்கள் ஏதாவது ஒரு ஆடை இருந்தால் மானத்தை மறைக்கலாமே என்று ஏங்கும் ஏழைகளை பற்றி எப்படி அறிந்து கொள்ள முடியும்? இங்கே தாதிகள் பட்டு விரிக்கிறார்கள், நீங்கள் நடந்து போகிறீர்கள். அங்கே காலில் குத்திய முள்ளில் பாதியை ஒடுத்திருந்து விட்டு வாழ்க்கையை கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் ஏழை மக்கள். அவர்களில் நீங்களும் ஒருவர் என்றால் நாங்கள் எப்படி நம்புவது? வீராங்கா, நீ சொல்வதெல்லாம் எனக்கு நன்கு புரிகிறது. நானும் உங்கள் புரட்சி கூட்டத்தில் சேர்ந்து விடுகிறேன். அப்போதாவது என்னையும் உங்களில் ஒருவன் என நம்புவீர்களா? நீங்களா? ஏன் இப்படி திரிக்கிறார்? நீங்களும் எங்களுடன் சேர்ந்து விட்டால் நாங்கள் யாருடைய ஆட்சியை எதிர்த்து போராடுவது? ஓ, அதுவா? மந்திரி, தளபதி, ராஜகுரு, பிங்களன், அரண்மனை, அதிகாரம் எல்லாவற்றையும் எதிர்த்து போராடுவோம். அது வேண்டாம். இப்படி செய்வோம். இன்று முதல் நீ என்னுடனே இருந்து விடு. நாளை நான் முடிசூட்டிக் கொள்ளப் போகிறேன். அதன் பிறகு என்னை யாரும் எதுவும் கேட்க முடியாது. நீ என்னென்ன சட்டங்கள் எழுதி தருகிறாயோ அதில் நானே கையெழுத்து போடுகிறேன். எப்படி மன்னா? நீங்கள் இவ்வளவு நல்லவரா? மன்னா, எங்கள் விருப்பம் உங்களாலேயே நிறைவேறும் என்றால் உங்கள் பாதத்தை எங்கள் தலைமையில் தாங்க தயாரா இருக்கிறோம். சரியான ஆளப்பாணி. எந்த பேச்சையும் உன் விருப்பத்தை நிறைவேற்றுவதிலே கொண்டு வந்து முடிக்கிறாய். இனிமேல் நீதான் நான், நான் தான் நீ. இன்னும் உனக்கு நம்பிக்கை வர இல்லையா? வரை சந்தேக பெறுவையப்பா நீ. நந்தனா, நந்தனா, இன்றைய நண்பனுக்கு பெரிய விருந்து. சீக்கிரம். அமைச்சரே, இதாங்க. நீ கொஞ்சம் சாப்பிடு. மன்னிக்க வேண்டும், நான் பழரசம் சாப்பிடுவது பழக்கம் இல்லை. மது என்று நினைக்கிறாயா? இது வெறும் பழச்சாறு தான். சாப்பிடு.
மன்னா மன்னா மன்னா